டாப் 10 ஃபைல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே பாரதி ராஜா பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்னொன்று போடணும் அப்படின்னு மனசு கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருந்தது. சரி, அதனால தான் இந்த விஷயம். இதில் இன்னொரு ஜென்ரல் விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னு, பிரபலங்கள் இறந்தால் மட்டும் நம்ம வருத்தப்படுறதுங்கிறது நம்ம ஒரு வாடிக்கையாக எல்லாருக்கும் வழக்கமாக போயிட்டு. ஸோ அதை மீறி நம்ம ஒரு விஷயம் என்ன நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சொந்தக்காரங்க, நம்ம உறவினர்கள், நம்ம வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு மதம், பல்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க, ஸோ இவர்கள் மேலெலாம் எல்லாருக்குமே ஒரு ஒரு தொடர்பு இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கை ஓடுற வேகமான ஓட்டத்தில் என்ன மறந்துடும் அப்படின்னா, தெரிஞ்சவங்க கண்ணில் படுறவங்கள மட்டும் பார்க்குறமே தவிர, ஏற்கனவே இந்த ஊரில் புகழ்பெற்று இருந்தவங்க, அவங்க எந்த மாதிரி மனிதர்களை வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்கெல்லாம் வயசான காலத்தில் பார்த்திங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு ஆதரவு இல்லாமல் தனிமையில் இருக்கிற மாரி ஒரு மனநிலையில் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் இறந்த பிறகு கண்ணீர் விட்டு அழுகிறத விட, இல்லை இறந்த பிறகு ஆறுதல் சொல்கிறத விட, அதுக்கப்புறம் மாலை மரியாதை எல்லாம் செய்கிறத விட, உயிரோடு இருக்கும்போதே 70 வயசுக்கு மேலே உயிரோடு இருக்கவங்களை, உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை, அவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்கிறத பார்க்காம, அவங்களால நமக்கு நல்லது கெட்டது நடந்திருக்கும் நடக்கலைங்கிறத பார்க்காம, அவங்க உங்கள் குடும்பத்துக்கோ இல்லை உங்களோட உறவினர்களுக்கோ ஏதோ ஒரு வகையில் நன்மை செஞ்சுருந்துருக்கலாம், இல்லை புரிதல் இல்லாமல் கூட ஏதாவது தவறுதல் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் மறந்துட்டு, ஸோ மனிதர்களை போய் பாருங்கள். மனிதர்கள் ரொம்ப பொக்கிஷமானவர்கள். ஓகேவா? அது போன பிறகு அவர் அப்படி இருந்தார், இவர் இப்படி இருந்தாருன்னு சொல்லி புலம்புறதை விட, இருக்கும்போதே அடிக்கடி போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுத்து உதவணுன்னு கூட அவசியம் இல்லை. ஒரு அன்பான வார்த்தை போய் நீங்கள் போய் அவங்கள பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி. இப்போ உண்மையிலே அந்த நிலையில் நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன தோணும்? எவ்வளோ வாழ்க்கையில் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பார்த்துருக்கோம், என்னடா நம்ம அப்படி தனிமையில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வரும். ஓகேவா? வாழ்க்கையில் கஷ்டங்கிறது எல்லாருக்குமே வரும். அவ்வளோவா? நீங்கள் 1000லேருந்து சரி $1 பில்லியன் வரைக்கும் வச்சுருந்தாலுமே பிரச்சனைகளும் சிக்கல்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ முழுமையாக நான் சந்தோஷமாக இருந்தேன், முழுமையாக நான் பிரச்சனையே இல்லாமல் இருந்தேன், நான் கரெக்டாக இப்போ என்னோடய டெஸ்டினேஷனை அடைஞ்சிட்டேன் அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது. இது வரைக்கும் வரலாற்றில் சொன்னது கிடையாது. ஸோ அதனால் அதையெல்லாம் மறந்துட்டு மனிதர்கள் உயிரோடு இருக்கும்போதே இதை நான் சிறு வயதிலேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மனிதர்களை மதித்து நமக்கு அவங்களுக்கு பெரிய பலன் வேணும். நம்ம ஏன் மதிக்க மாட்டோம் அப்படின்னா, பிரச்சனை என்ன தெரியுமா? எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கும்போது உங்களுக்கு மதிக்கிறது தோணாது. எதுவுமே வேணாயா அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலையில் நீங்கள் உங்களோட பாதை, உங்களோட பயணம், உங்களோட உழைப்பு, உங்களோட முயற்சி அதில் போங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனாலும் இதே நேரத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும் போது மனிதர்களை மதித்து, அதுவும் வயதானவங்கள்கிட்ட ஒரு அன்பான ஆதரவாக உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கிட்டத்தில் இருக்கிறவங்கள போய் பாருங்கள், ஆறுதலாக பேசுங்க. அது அவங்களை இன்னும் ஒரு பூஸ்ட்டு கொடுத்து இன்னும் சில நாட்கள் இருக்கிறதுக்கோ இல்லை மனமகிழ்ச்சியோ வழிவகுக்கும். எல்லாத்தையும் மறந்துட்டு மனிதனை நேசிங்க, மனிதத்தோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.